ஹலோ, வெல்கம் டு தமிழ் TechZone. இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற வீடியோவில் வந்து built-in மாடல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ built-in மாடல் அண்ட் ஃபங்க்ஷன்னா இப்போ ஒரு ரெண்டு எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ இப்போது 2 எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் 3 இப்போ 8ன்னு கிடைக்குது. அதாவது 2ஓட எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ அது பவர் ஆஃப் 3 தான் என்னது 2 த பவர் ஆஃப் 3 தான் 8. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அதுதான் 2 டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் 3. ஓகே, இப்போ இதில் வந்து இன்னொரு ஈஸி வே இருக்குது. அதே தான் ஈஸி வேலை எப்படி பண்ணணுன்னா பில்டின் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிடலாம். இது வந்து பைத்தான் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ்? இப்போ வந்து இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோடு, சரியா? அது சம் லாஜிக் இருக்கும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2 ஆஸ்ட்ரிக்ஸ் 2 ஆஸ்ட்ரிக்ஸ் டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் 3 கொடுத்தாச்சுன்னா 8ன்னு வரும். இதையே நீங்கள் வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். POW இதில் ஆர்கியூமெண்ட்டு கொடுக்கணும். அதாவது 2, 3 ரெண்டு ஆர்கியூமெண்ட்டு கொடுத்தாச்சுன்னா 8ன்னு வரும், சரியா? இதுதான் பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போது இந்த பில்டின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து தெரியாது, நமக்கு சில ஃபங்க்ஷன் தெரியாது, சில ஃபங்க்ஷன் தெரியும். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு என்னென்னா dir ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டு builtin BUILTINS கொடுத்துட்டு திருப்பியும் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இதுதான் பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக இதில் வந்து பார்த்துக்கலாம். ஹெக்ஸ் இருக்குது, இன்புட் இருக்குது, இன்புட்டு இன்டீஜர் இதெல்லாம் ஓரளவு நமக்கு தெரியும். ஹெக்ஸ்னா ஹெக்ஸாடெசிமல், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இருக்குது. அதுக்கு பிறகு இது வந்து என்னது எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ, இப்போ இது லெங்க்த்து, இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஃப்ளோட்டுன்னு என்னென்னு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மினிமம்லாம் ஈஸியாக தெரியும். மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு சம் இருக்குது, இதெல்லாம் தெரியும். சரி, இது ஆர்கியூமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லெங்க்த்துன்னு இருக்கும். லெங்க்த்து நம்ம யூஸ் பண்ணுவோமே, லெங்க்த்துங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சாரி அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னா LEN போட்டு அதை ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்குள்ளார ஒரு வேர்டு தமிழ் TechZone அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா என்ன நடக்குன்னு பார்ப்போம். 14 அதோட ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸ் அந்த தமிழ் TechZoneங்கிறதுல வந்து 11 கேரக்டர் இருக்குது. அது கவுண்ட் பண்ணி சொல்லுது. அதான் லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அதே மாதிரி மேக்ஸிமம் மினிமம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஆஃப் 4, 5, 6ன்னு கொடுத்துருவோம். 6ன்னு வருது. இப்போது நமக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ மேக்ஸிமத்தில் எத்தனை ஆர்கியூமெண்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு 3 வேல்யூ இருக்குதுன்னா அதை 3 வேல்யூ நம்ம கொடுத்துருவோம். அதோட ஆர்கியூமெண்ட்டு தெரியாது. இப்போ இதில் இருக்க ஃபங்க்ஷனில் எல்லாமே, இதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நமக்கு ஆர்கியூமெண்ட்டு தெரியாது. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது ஹெல்ப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அது என்ன, இப்போ எப்படி பண்ணணும்னா ஹெல்ப் கொடுக்கணும். HELP கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா அதோட ஹெல்ப் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் இருக்கிற ஆர்கியூமெண்ட் வந்து ABCD நிறைய கொடுக்கலாம், புரிஞ்சுதா? இப்போ இதே நம்ம பாருங்க, மேக்ஸிமம் 4, 5, 6, 7, 8, 9 இப்படி கொடுத்துட்டோன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிடும். ஏன்னா நிறைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஹெக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. அதே மாதிரி ஆஸ்கி வேல்யூ தெரியாது. ஆஸ்கின்னு ஒரு இந்த அப்சல்யூட்னு ஒரு இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும், ப்ரோக்ராம் படித்தவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த ஹெல்ப் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஹெக்ஸ் இருக்குது, இதுக்கு ஆர்குமெண்ட் எப்படின்னு தெரியாது. அப்போது எப்படி அதை பார்க்கலான்னா ஹெல்ப் கொடுத்து
ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஹெக்ஸுன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஹெக்ஸு நம்பர் இதுதான் அதோட ஆர்கியூமெண்ட்டு. அப்போ என்ன பண்ணலான்னா இதில் நம்ம ஹெக்ஸு கொடுத்துட்டு ஒரு 10ன்னு கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதுதான் அதோட ஹெக்ஸ் வேல்யூ, 10ஓட ஹெக்ஸ் வேல்யூ வந்து தான். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பில்டின் மாடல்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பில்டின் ஃபங்க்ஷன் பார்த்தோம், பில்டின் மாடல்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது ஒரு ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும், சரியா? அந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறது வந்து ஒரு பில்டின் மாடல்ஸ். அது மாடல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து மேத் ஃபங்க்ஷன். இப்போது ஸ்கொயர் ரூட்டு SQRT 9 எரர் வரும். எதுக்கு எரர் வருதுன்னா நம்ம வந்து அந்த மேத் ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணல. அப்போ என்ன பண்ணணும்னா தெர் இஸ் எ கீவேர்ட் ஆஃப் இம்போர்ட் மாடல்ஸ். அப்போ நம்ம மாடல்ஸை இம்போர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் இம்போர்ட் கொடுத்துட்டு MATHன்னு கொடுக்கணும். இதுதான் வந்து மேத், அதோட மாடல், பில்டின் மாடல்ஸ் சொல்லுவாங்க. இப்போ என்டர் கொடுத்துட்டு அதையே SQRT 9 கொடுத்தாச்சுன்னா மேத் நேரம் வருது, மேத்து டாட் கொடுக்கணும், சாரி, MATH டாட் கொடுத்துட்டு SQRT கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 3ன்னு வரும். 9ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 3. இப்போ இதில் இன்னொன்னா நமக்கு தெரியல, இதில் கூட தெரியலன்னா என்ன பண்ணலன்னா MATH டாட் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம வந்து அப் அண்ட் டவுனில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனும் வரும், மேத்தோட எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே வந்து உங்களுக்கு வரும். இதே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரியா? இதுவும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் வே தான். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூஸை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்குது. ஸ்கொயர் இது வந்து ஒரு வேரியபிள். நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணால் MATH கொடுத்து SQRTன்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா இப்போது ஸ்கொயர் ரூட் SQARE ரூட் கொடுத்துட்டு இப்போ வந்து 16 கொடுக்குறேன், 4ன்னு காட்டணும். புரிஞ்சுதா? ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.